நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நமோ நாராயணாய். ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 3/6/2013 திங்கட்கிழமை, தசமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகம், நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையில். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ மினாலித யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 6 கிரகம் நமக்கு பக்கபலமாக இருக்கிறது. 4 கிரகம் அதி சௌக்கியத்தை தர்றது. மனசில் ஒரு அதீதியான தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்கும். தொழில் செய்வோருக்கு ஏற்றமான நேரம் இது. புதிய தொழில் அவசியம் தொடங்கலாம். இந்த நாள் சுகமான நாள், சுபிட்சமான நாள். 100%க்கு 98% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. சிவராசி அன்பர்களே, ஸ்ரீ கபத யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. சரியா இல்லையே, மன சஞ்சலங்களை கொடுக்குமே. 9 கிரகத்தில் 3 கிரகம் தான் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதி முக்கியமான கிரகங்கள்லாம் ஒதுங்கி நிற்கிறதுனால யாரும் உதவி பண்ணுறவா கூட விலகி போயிடுவா. இருந்தாலும் அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் 3 மணி வரையிலும் தான். 3 மணிக்கு மேலே நமக்கு எல்லாமே சௌக்கியமாக இருக்கும். 100%க்கு 48% நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று. மிதுனராசி அன்பர்களே, ஸ்ரீ ஆருதி யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 7 கிரகம் சௌக்கியமாக இருக்கிறது. 4 கிரகங்கள் அதி முக்கியமான கிரகமான குருவுடைய சுழற்சி நல்ல தன்னம்பிக்கையும் தெளிவையும் தரும். செவ்வாயுடைய சுழற்சி மனோதைரியத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் சரீர உபாதைகளை குறைக்கும். வெளியூர் வெளிநாடு போகிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு சௌக்கியமான நேரம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தொழில் செய்வோருக்கு ஏற்றமான நேரம். புதனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறது. கல்வியில் நன்னா மேன்மையை கொடுப்பா. குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சை கேட்பா. காத்தால சட்டுன்னு எந்திரிச்சு படிப்பா. இதெல்லாம் நல்ல சௌக்கியத்தை தரக்கூடிய நாள் என்று. சௌக்கியமான அதே நேரத்தில் சுபிட்சமான நாள் என்று. 100%க்கு 98% நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று. கடகராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீவாசித யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. சரியா இல்லையே, 9 கிரகத்தில் 6 கிரகம் நமக்கு சௌக்கியமாக இருந்தாலும் கூட அதி முக்கியமான கிரகங்கள் ஏற்றத்தாழ்வாக இருக்கிறதுனால இந்த நாள் பிற்பகுதியில் 4 மணிக்கு மேலே நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும். வியாபாரிகள்லாம் நல்ல சௌக்கியத்தை அடைவா. மனக்குழப்பம்லாம் தீரும். 100%க்கு 92% நன்மையை நடக்கக்கூடிய நாள் பிற்பகுதியில். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ வாகுன யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. நன்னா இருக்க. எடுத்த காரியம் எல்லாமே சித்தியாகும். 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதி முக்கியமான கிரகமான ராகுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, சந்திரனுடைய சுழற்சி, புதனுடைய சுழற்சி, சனி பகவானுடைய சுழற்சி இதெல்லாம் நல்ல ஏற்றமாக இருக்கிறதுனால தாக்கம் இல்லை. ஓங்கி அடித்தால் தாங்கி கொள்ளும் மன வலிமை இந்த நாளை பொறுத்த அளவுக்கு நமக்கு இருக்கும். எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்பாக நமக்கு தெரியாது. அந்த எதிர்ப்புனாலேயே நமக்கு நன்மைகள் பல வந்து சேரும். வியாபாரம், தொழில், கலைத்துறை, வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே நல்ல சௌக்கியத்தை தரும். வரன்கள்லாம் வீடுக்கு நல்ல செய்தியாக வந்து கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான நாள்னு சொல்லலாம். 100%க்கு 99% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. கன்னியாராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ பகுன யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. நல்லா இருக்க. சிறப்பாக இருக்குது. அம்சமாக இருக்குது. எதிர்ப்புகள்லாம் குறைஞ்சி போயிடும். திட்டுறவா கூட திட்டமாட்டா. அந்த அளவுக்கு மனசு தைரியத்தை கொடுக்கும். 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் சௌக்கியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் 4 கிரகங்கள் நமக்கு நல்ல தன்னம்பிக்கையை கொடுக்கறது. தொழில் விந்தங்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். ராகுடைய சுழற்சி நன்னா இருக்குது. ஸ்பெகுலேஷன் நன்னா இருக்குது. அதே நேரத்தில் சுக்கரனுடைய சுழற்சியும் சூரியனுடைய சுழற்சியும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமான நேரம். இந்த நாள் ரொம்ப ஒரு அற்புதமான நாள். 100%க்கு 98% நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று. துளாராசி அன்பர்களே, ஸ்ரீசேம யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 6 கிரகம் சௌக்கியமாக இருக்கிறது. அதி முக்கியமான 3 கிரகங்கள் குருவுடைய சுழற்சி நல்ல மனோதைரியத்தை தர்றது. எவ்வளோ தாக்கம் இருந்தாலும் தாங்கிக்கலாம். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட பொறுத்துக்கலாம். நல்ல பொறுமையாகவே காரியத்தை சித்தி பண்ணிக்கலாம். சுக்கரனுடைய சுழற்சி ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால கலைத்துறையை சார்ந்தவாளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் நல்லா புதிய தொழில் செய்கிறதுக்கெல்லாம் காத்துண்டே இருப்பா. திடீர்னு செல்வம் கைக்கு வந்து சேரும். இதுபோல் நல்ல ஒரு நிகழ்வுகள், நல்ல ஒரு நிகழ்ச்சிகள், ரம்மியமான குதூகலமான மனசுக்கு இனிமையாக சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் இன்றைக்கி நடக்கும். மகான்களுடைய தரிசனம் அதை விட அபரிதமான சந்தோஷத்தை தரும். 100%க்கு 97% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று.
விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே வித்வாத யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. விவாதம் தான், ஒரே குழப்பம் தடுமாற்றம் இருக்கும். 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் சௌக்கியத்தை கொடுக்கறது. அதி முக்கியமான கிரகங்கள்லாம் கொஞ்சம் நகர்ந்து நிற்கிறதுனால நாம் எதுலேயுமே கொஞ்சம் துணிச்சலாக போராடப்படாது. துணிச்சலாக நம்ம போராடுறச்ச நாம் தோற்று போயிடுவோம். எதுலேயுமே நிதானமாக இருக்கணும். பேச்சில், செயலில், வேலையில், வெளியூர் போகிறதுல எதுலேயுமே நிதானமாக இருக்கணும். இந்த நாள் பிற்பகுதியில் 3 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு நல்ல ரம்மியமான செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வீடு வந்து சேரும். அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமான் சன்னதிக்கு போங்க, மனோ தைரியம் கிடைக்கும். 100%க்கு 51% மட்டுமே நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ நவபத யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. விசேஷந்தான். 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதி முக்கியமான கிரகமான குருவுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, ராகுடைய சுழற்சி, சனி பகவானுடைய சுழற்சி, கேதுவுடைய சுழற்சி, இப்படி எல்லாமே நல்ல சாரபலம் நமக்கு நன்னா இருக்கிறதுனால எதிர்ப்புகள்லாம் குறைஞ்சி நன்மையை நடக்கும். தொழில் நிமித்தங்கள் நன்னா இருக்கும். இருந்தாலும் எதிர்ப்புகள்லாம் லேசாக இருக்கத்தான் செய்யும். இந்த நாள் அப்படியே பொறுமையாகவும் அமைதியாகவும் நாம் கொண்டு போகணும். 100%க்கு 64% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ சாக்கர யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. சரியாக இருக்குது. அதே நேரத்தில் மனசில் தெளிவாக இருக்காது. பகல் 2 மணிக்கு மேலே பார்த்தா ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்பாடான்னு மூச்சு விடலாம். இந்த நாளை பொறுத்தளவுக்கு 100%க்கு 63% நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ சக்கராத யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. ஒரே மன போராட்டமாக இருக்கும். 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் சௌக்கியமாக இருந்தாலும் கூட பலன்கள் பார்த்தா, நம்மளுடைய உழைப்பு பார்த்தா மற்றவாளுக்கு தான் போய் சேருமே தவிர நமக்கு உரிய நேரத்தில் உரியது கிடைக்காது. எதிர்ப்புகள் நிறையா இருக்கும். ஒரே குழப்பமாக இருந்துகிட்டே இருக்கும். தெளிவான முடிவு எடுக்கிறதுக்குள்ள பகல் 4 மணி உடையாந்துடும். 4 மணிக்கு மேலே பார்த்தா எல்லாம் தெளிவாக இருக்கும். தொழில் வளங்கள் மேன்மையாக இருக்கும். மனசில் நல்ல ரம்மியமான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு தடுமாற்றம் இருக்கும். இருந்தாலும் அமைதியாக இந்த நாள் கொண்டு போயிட்டால் இந்த நாள் இனிய நாள். 100%க்கு 61% மட்டுமே நன்மையான நாள் என்று. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ அதங்க யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. சரியா இல்லையே, போராட்டம்தான், குழப்பம். காத்தால எழுந்திரிச்சோன்னே என்ன பேசுறது என்ன செய்யறதுன்னு தெரியாது. அந்த தடுமாற்றமான நிலைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆற்றுல பார்த்தா குழப்பம் இருக்கும். 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது. சரி, இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 41% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று. மீண்டும் நாம் நாளை ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா வேலையை விட்டு வேறு வேலைக்கு மாறிடுவாங்க. நிரந்தரமாக ஒரு வேலையில் இருக்க மாட்டாங்க. ஒன்று இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லாமல் இருக்கும், இல்லைனா அவங்க உத்தியோகம் பார்க்க போகிற இடத்துல வந்து அவங்கள போக சொல்லிவிடுவாங்க. அவரை கேட்டிங்கன்னா இப்போ எந்த கம்பெனியில் சார் இருக்கிறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கும். 6 மாதத்துக்கு ஒருக்கா பார்க்கும்போது இப்போ எந்த கம்பெனியில் சார் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். இந்த கேள்வி தவறான்னு பார்த்தா கேட்கக்கூடிய நபர் அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது தான் உண்மை. பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மட்டும் இல்லாமல் சிலர்லாம் இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு தொழில் செஞ்சுட்டே இருப்பாங்க, அப்புறம் 1 வருஷம் கழிச்சு வேறு ஒரு தொழில் செய்வாங்க, அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னொரு தொழில் செய்வாங்க. இப்படி தொழிலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு எந்த தொழிலுமே சரியாக வரல அப்படிம்பாங்க. 2 வகையாக அதை பிரிக்கலாம். ஒன்று வந்து மன அமைப்பு வந்து பொறுமை இல்லாத மன அமைப்பு இருக்கும். எந்த விஷயத்துக்கு உடனே ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாங்கோட்டையை புதைச்சி வச்சுட்டு டெய்லி முளைச்சுதான்னு சொல்லி தோண்டி பார்க்குறது. அதுபோல் வந்து இந்த உத்தியோகத்தில் உடனே பலன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மன அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு இயற்கையாகவே வந்து அடிக்கடி இடமாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மன அமைப்பு வந்து இப்படி உள்ளவங்க வந்து அவங்களா உணர்ந்து மாற்றிக்கணும். ஆனால் இயற்கையாகவே மாற்றம் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க குறிப்பாக வந்து மாதத்தில் ஒரு நாள் வந்து ரேவதி நட்சத்திரம் வரும். இந்த ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தனியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் தனித்தனியாக அர்ச்சனை பண்ணி வழிபடணும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தட்சிணாங்கிறது தெற்கு முக கடவுள், தென்முக கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி. நவரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு அவர். ஸோ குருவின் குரு தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறது.
ஸோ இவரோட குருவுக்கு குருவே வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எண்ணங்கள். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் தட்சிணாமூர்த்திங்கிற தனியாக இது, குருங்கிறது தனி. அதனால் வந்து அந்த ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு நவரத்தில் கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு விட்டு பின்பு தட்சிணாமூர்த்திக்கும் அர்ச்சனை செய்து வழிபடலாம். இயன்றால் யாருக்கும் தொல்லை இல்லாமல் ஒரு தேங்காய் உடைச்சு 2 மூடையிலையும் பசுனை விட்டு பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்றி அது கீழே ஒரு இலையை போட்டுறேன்னா நெய் ஊற்றி அந்த கோயிலில் வந்து இது ஏற்படக்கூடாது, அசுத்தம் ஏற்படக்கூடாது, அது சுத்தம் செய்கிறதுக்கு இது கம்மியாக இருக்கும். அதனால் அன்றைக்கி அந்த வாழை இலையை போட்டு அதில் வந்து தேங்காய் உடைத்து இருமுடிகளிலும் நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபடுவதால் இந்த அடிக்கடி இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படுவது தவிர்க்கப்படும். இன்றைக்கு வந்து 3/6/2013க்கான எண்கணித பலன்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். 1/10/19/28 பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல விதத்தில் வந்து பல நன்மையான பலன்கள் நடந்தாலும் அவ்வப்போது இந்த மனக்குழப்பங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சில முடிவுகளை வந்து டக்குன்னு உங்களால் எடுக்கவே முடியாது. அதனால் ஒன்று நீங்கள் இன்றைக்கி மனக்கலக்கம் அடைய வேண்டாம். முடிவுகளை வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க. சில முக்கியமான முடிவுகளாக இருந்தால் தள்ளி போடுங்க. அதுக்கு தானாகவே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும், சில தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அவை மாலை நேரத்தில் விலகி சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும். காலை நேரத்தில் அதிகமாக டென்ஷன் இருந்தாலும் பிற்பகல் அந்த டென்ஷன்லாம் குறைஞ்சு சந்தோஷமான சூழ்நிலைக்கு உங்களுக்கு உருவாகும். இன்றைக்கி உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 2, 11, 20, 29 பிறந்த நண்பர்களே, இன்று வந்து முற்பகலில் கொஞ்சம் அதிகமாக டென்ஷன் ஏற்படும். பிற்பகலில் கொஞ்சம் மனசில் பயமும் கொஞ்சம் கலக்கமும் இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. காலை நேரத்தில் நீங்கள் விநாயகரை வழிபட்டுட்டு உங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்யுங்க. அதனால் உங்கள் பணிகள் ஏற்படக்கூடிய தேக்க நிலைகளை மறந்து உற்சாகமான சூழ்நிலையே இன்று உங்களுக்கு உருவாகும். இன்று உங்களுக்கு பணவரவுகள் சரளமாக இருந்தாலும் செலவுகளும் வழிமேல் விளைவைத்து காத்து கொண்டிருக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 3, 12, 21, 30 பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு பணிச்சுமை கூடக்கூடிய ஒரு நாள். பல விதங்களில் பல நன்மையான பலன்கள் நடந்தாலும் அவ்வப்போது சில குழப்பங்கள் தலைதூக்கிய வண்ணமே இருக்கும். குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப செலவுகளை சமாளிப்பதற்காக உறவினர்களிடம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இருந்தாலும் அனைத்தையும் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. 4, 13, 22, 31 பிறந்த அன்பர்களே, இதுவரை தேக்க நிலையில் இருந்த பணிகள் அனைத்துமே சிறப்பாக முடிவுக்கு வரும். முயற்சிகளின் பேரிலே பலவிதமான பணிகளை இன்று முடிவுக்கு கொண்டு வருவீர்கள். அரசு துறையில் இருந்த சிக்கல்கள் நீங்கி ஆதரவு பெருகும். கலைத்துறையினருக்கு ஏற்றமான காலகட்டம். உடல் உபாதை ஏற்பட்டு மறையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 5, 14, 23 பிறந்த நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களோட தீவிரமான கடுமையான முயற்சியினால் பலவிதமான சிக்கல்களை சுலபமாக சமாளிப்பீர்கள். தொழில்துறையில் வந்து பழைய வாடிக்கையாளர்கள் மூலமாக புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேர்வார்கள். ஆனால் வியாபாரங்கள் அதிகமாகவே நடைபெறும். பழைய கடன் சுமைகள் குறையும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு இன்று உகந்த நாள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 6, 15, 24 பிறந்த அன்பர்களுக்கு இன்று சிறு முயற்சிகளின் மூலம் பெரிய விஷயங்களை நடத்தி கொள்வீர்கள். அரசியல் பிரமுகர்களுக்கு பெரிய இடத்திலிருந்து அழைப்புகள் வரலாம். கலைத்துறையினருக்கு கலக்கங்கள் மறைந்து உற்சாகம் பிறக்கக்கூடிய சிறப்பான நாள். புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வந்து வாயிற்கதவை தட்டும். இன்று பணவரவுகள் சரளமாகவே இருக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. 7, 16, 25 பிறந்த நண்பர்களே, இன்றைக்கி வந்து உங்களுக்கு நாள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். மேலதிகாரிகளால் சில நிந்தனைக்கு ஆளாகலாம். கொஞ்சம் நிதானமாக பேசி பழகுவது நல்லது. புதிய முயற்சிகளை புதிய முடிவுகளை இன்று தவிர்த்து விடுவது நல்லது. கைப்பொருளை சற்று கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளின் பொருட்டு சில நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயமான சூழ்நிலை உருவாகும். இன்னும் உங்கள் அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. 8, 17, 26 பிறந்த நண்பர்களே, தொழில்துறை வியாபாரங்களிலே புதிய வாய்ப்புகள் உருவாகும். தொழில் நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இன்று உருவாகும். காலை நேரத்திலே உடல் உபாதை ஏற்படலாம். மாலை நேரத்தில் இது மறைந்து உற்சாகமான சூழ்நிலை தென்படும். வழக்கு மற்றும் சிக்கல்களிலிருந்து இன்று விடப்படக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. 9, 18, 27 பிறந்த நண்பர்களே, முருகப்பெருமானின் வழிபாட்டால் முயற்சிகள் பலிதமாகும் ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு சிறப்பான பலன்களை நடைபெறும். தொழில்துறை வியாபாரங்கள் ஏற்றமான பலன்களை தென்படும். கணவன் மனைவி உறவுகள்
கலகலப்பாக இருக்குமே தவிர கைகலப்புக்கு ஆளாகாது. இன்று ஒரு வகையில் உங்களுக்கு இனிமையான நாள். இன்னும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. இந்த ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.